அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். அன்பான சிம்மராசி என்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ராசிக்கு 2ல் கேது பகவான் இருக்கார். கேது பகவான் இருக்கின்றதுனால ஆண்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் சற்று தடுமாற்றமான நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிநாதனான சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானோட தன்னுடைய பையனோட வீட்டில் பகை பெற்றிருக்கிறார். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 7ல் சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய தொழில் பார்ட்னர்களோட உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதம் பொறுத்தளவுக்கு உத்தியோகம் பார்க்கக்கூடிய தொழில் பார்க்கக்கூடிய மற்ற ஆண்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படணும். சரி, பெண்களை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான். கேது அப்படின்றது ஞானக்காரகன். ஞானக்காரகனாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களுடைய உற்றார உறவினருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் வாக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம். அதே போல் பெண்களுடைய கிரகமான சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த 5ஆம் இடத்துல ராசிக்கு சுக்கிர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய புகழ் உச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ரொம்ப நாளாக குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். உங்களுடைய தாய் தகப்பன் மூதாதையர் சொத்துக்களில் உண்டான லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா அப்படின்னாக்க பெண்களுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். அடுத்தது சிம்ம ராசியைச் சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் கலைஞர்கள் உங்களுக்கு ராசிக்கு 5ல் சுக்கிர பகவான் இருக்கார். கலைத்துறைக்கு அதிபதி அப்படின்றது சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு மின்னணு சம்பந்தப்பட்டது, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் சாஃப்ட்வேர் துறையை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காத வாய்ப்பு கிடைக்குது. அதே போல் சினி ஃபோட்டோகிராஃபி, அதே போல் யூடியூப் சேனல் வச்சு நடத்தக்கூடிய சின்ன திரைக்கலைஞர்கள் பெரிய திரைக்கலைஞர்கள் மற்றும் எடிட் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி சாமி, அடுத்தது 2 மாணவர்களுக்கு சிம்மராசி சேர்ந்த மாணவர்களுக்கு புத பகவான் கல்விக்காரனான புதன் 6ல் மறைஞ்சிருக்கார். மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். நீங்கள் ஐஐடி ஜேஇஇ நீட்டு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி அப்படின்றது பல்கலைக்கழகங்கள், காலேஜு, ஸ்கூலு, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வேண்டியது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கள் பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாமா, பொற்காலம்னே சொல்லலாம். வியாபாரிகளுக்கு எப்படி இந்த பிப்ரவரி மாதம் இருக்குதுன்னு பார்க்கலாமா. உங்களுடைய பார்ட்னர்கள் உங்களுடைய தொழிலை உயர்த்தக்கூடிய காலகட்டங்கள். இத்தனை நாள் உங்கள் கூட விசுவாசமாக இல்லாத பார்ட்னர் இந்த மாதத்தில் விசுவாசமாக இருப்பார். அவருக்கு ஏற்படக்கூடிய புதிய ஐடியாக்களை உங்களுக்கு சொல்லி உங்களோட வியாபார நுணுக்கங்களை சொல்லி வியாபாரத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விசுவாசமான தொழிலாளர்கள் எப்பொழுதுமே ஒரு நிறுவனம் ஷெயின் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க விசுவாசமான தொழிலாளி இருக்கணும். விசுவாசமான தொழிலாளி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த நிறுவனம் சிறப்படையாது. நம்மளே 24/7 பார்க்க முடியாது. அப்போ நல்ல விசுவாசமான தொழிலாளர்கள் கிடச்சி வியாபாரத்தில் ஏற்றம் கிடைக்கும். சரி, அது மட்டுமா அப்படின்னாக்க உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். அதே போல் நம்ம இருக்கின்ற கடைகளை இன்டீரியர் டெக்கரேஷன்,
அதாகப்பட்டது ஒருத்தர் பார்த்த விட்டே அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணக்கூடியது. ஒரு சாதாரணமாக வச்சுட்டு இருந்த மளிகை கடையை ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி ஆக்கிட்டு செயின்லிங் மாதிரி ஷோரூம் மாதிரி ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். எப்போ நம்ம வியாபாரத்தை பெரிய அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மதம் அந்நிய மொழி பேசக்கூடிய திடீர்னு புது புது ஒப்பந்தங்கள், அதாவது எம்ஓயு போட்டு பெரிய ஏற்றுமதியாளர் கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் தயாரிக்கிற பொருள்கள் அத்தனையும் நல்ல லெவலில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு புதிய புதிய ஆர்டர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அனைவராலும் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டு உங்களுடைய பொருட்களுக்கு உண்டான பதில் நல்ல ஏற்றுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இறக்குமதியை குறைச்சிட்டு ஏற்றுமதியை கூட்டுறதுனால அந்நிய செலாவணிகள் டாலரில், பவுண்டில், தினாரில் இதை மாதிரி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அரசியல்வாதிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் ராசிக்கு 6ல் போயிட்டு தன்னுடைய பையனான சனி பகவான் வீட்டில் பகை பெற்று உட்கார்ந்துருக்கார். அதனால் இந்த காலகட்டங்களில் யார் கையிலையும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். நிறைவேற்ற முடியாமல் போனாக்க அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டி வரும். அதனால் இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்தளவுக்கு அரசியல்வாதிங்க ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னா இருக்கிற பதவியை காப்பாற்றிக்க முடியும். ஃபஸ்ட்டு பதவியை காப்பாற்றிட்டா தானே அடுத்ததுக்கு போக முடியும். அப்போ இந்த காலகட்டங்களில் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு நல்ல எச்சரிக்கையோடு இருக்கணும். மேலிடத்துக்கு கூட விசுவாசமாக இருக்கணும். மேலிடத்தில் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க. உங்களுடைய ஐடியாவை சொல்லாதீங்க. உங்கள் ஐடியாக்கள் நல்ல ஐடியா தான், ஆனால் மேலே உள்ள தலைவர்கள்னாலேயும் சரி, உங்களுக்கு மேலே உள்ள மாவட்ட தலைவர்கள், மாநில தலைவர்களும் நீங்கள் சொல்கிறத தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்போ அவங்க தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாலே சிக்கல்கள் ஏற்படும். அதனால் இந்த காலகட்டங்களில் யார்கிட்டையும் விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சரி சாமி, இப்போ ஒரு சில சமயம் சிம்மராசி சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் சந்திர ஆஷ்டமம்னு பேர். சந்திர ஆஷ்டமம்ன்றது ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8க்கு வர 8ல் வரும்பொழுது சப்தமத்தில் பார்க்கும்பொழுது ஒளி கிடைக்கும். 8வது ராசிக்கு போகும்போது ஒளி கிடைக்காது. அப்போ ஒளி கிடைக்கல அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிரைட்டு டிம்மாகி போயிடும். அப்போ டிம்மாகக்கூடிய நாட்கள் அப்படின்றது மனம் பேதலிக்கக்கூடிய நாட்கள். மனம் பேதலிக்கக்கூடிய நாட்களில் நாம் புதிய முயற்சிகள் எடுத்தோம்னாக்க கண்டிப்பாக குழப்பம் உண்டாகும். எப்பொழுதுமே மனம்தான் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம். அப்போ மனோகாரகனான சந்திரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிற காலகட்டங்களில் எடுக்கின்ற புதிய முயற்சிகள், எடுக்கின்ற புதிய முடிவுகள் எல்லாமே நமக்கு அவப்பெயர்களை கொண்டு வரும். சரி, அப்போ இந்த சிம்மராசிக்காரங்க எந்தெந்த நாளை தவிர்க்கலான்னு பார்க்கலாமா? சிம்மராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வருகின்ற 14/2/2024 மற்றும் 15/2/2024 இந்த 2 நாளும் புதிய முயற்சிகள், புதிய முடிவுகள் இதெல்லாம் எடுக்கிறத தவிர்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சரி சாமி, ஒரு சில பேருக்கு இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நடக்கின்ற தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க பிரச்சனையை கூட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்றைக்குமே பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது தான் சுகமான வாழ்வு, சுபமான வாழ்வு. பிரச்சனை என்னைக்கு கூடுதோ அன்றைக்கி வேணும்ன்ட்டு பிரச்சனைகள் தலைவிரிச்சாடும். அப்போ இந்த தலைவிரிச்சாடும் பொழுது பிரச்சனைகளுக்கு ஒரே சரணாகதி கிரக சரணாகதி. எந்த கிரகத்தினால நமக்கு பிரச்சனையோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையிறது. அப்போ சூரிய பகவானை சரணாகதி அடையணும். சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானுக்கு சூரிய ஹோரை அப்படின்றது காலையில் 6லேருந்து 7க்குள்ளார, அந்த 6லேருந்து 7க்குள்ளார நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் நடுநாயகமாக இருக்கின்ற சூரிய பகவானுக்கு
ஒரு நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் வாங்க. இதை தவிர வீட்டில் ஆதித்ய இருதயம் போட்டு கேட்டுக்கிட்டு வாங்க. அப்போ நடக்கின்ற புத்திகள் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் பிரச்சனையாக இருந்தாலும் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மொத்தத்தில் இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது நடைபெற்ற திருமணங்கள், புதிய புதிய முயற்சிகள், அதே போல் சந்தான பாக்கியம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஏற்றமான மாதம். அப்போ ஏற்றமான மாதத்தை நாம் வரவேற்போமா? இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பிறக்கின்ற காலகட்டங்கள்லேயே ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். கேது பகவான் இருப்பது சிறப்பா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பு இல்லைன்னே சொல்லலாம். உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கு இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், ஃபுட் பாய்சன் இதை மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உத்தியோகத்தில் லீவு போடக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்போ இதை மாதிரி லீவு போட்டாச்சுனாக்கா உங்களுடைய மேலதிகாரிகிட்டையும் சரி, உங்களுக்கு கீழதிகாரிட்டையும் சரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர்க்கணுன்னா என்ன பண்ணணும்? வெளியில் உணவு உண்பதை தவிர்க்கணும். அதே போல் நல்ல தண்ணி குடிக்கிறதையும் வச்சுக்கணும். அடுத்தது, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திடீர்னு பண வரவும் திடீர்னு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ராசிக்கு 7ல் ராகு பகவான் இருக்கார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். இதுவரை வேலை பார்க்குற இடத்துல திடீர்னு ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பதவி உயர்வு அப்படின்றது சாதாரண துறையிலேருந்து சாதாரண கேடரில் இருந்தவங்க பிரம்மாண்டமான கேடருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிர்வாக தொடர்புடைய உத்தியோகங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு இருக்கிற இடம் குருவோட இடம், அதனால் அது கோதண்ட ராகு. அப்போ உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு திடீர்னு நிர்வாக தொடர்புடைய பதவிகள் கிடைக்கும். அதனால் பண வரவும் திடீர்னு பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, இதே போல் கன்னியா ராசிக்கு உண்டான பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு 5ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். அதே போல் குரு பகவான் 8ல் இருக்கார். திருமணமாகி நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம், அதாவது வம்ச விருத்தி இல்லாத கன்னியாராசி பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கணவர் வீட்டாளால் ஏற்பட்ட அவமானங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம். அதே போல் 4ல் செவ்வாய் இருக்கார். 4 செவ்வாய் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி, வாகனம், வீடு, ரொம்ப நாளாக வாடகையிலே கொடுத்து இருந்த பெண்களுக்கு புதிய வீடுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்ன வண்டி 2 வீலர் ஓட்டிகிட்டு இருந்தவங்களுக்கு அதை 4 வீலராக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4 வீலர் வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு சேடன் மற்றும் லேவிஷ், அதாவது பிரம்மாண்டமான கார்கள், ஆடம்பரமான கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலகட்டங்களில் பொன்னகை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், பொண்ணு, வெள்ளி, பிளாட்டினம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர இந்த கன்னியாராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான புத பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பொற்காலம்னு சொல்லலாமா? பொற்காலம்னே சொல்லலாம். படிப்பில் இதுவரையிலும் கவன சிதறல்கள் ஏற்பட்டு அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திட்டு இருந்த மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல கவனம் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் வாங்கி உங்களுடைய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையில் நீங்கள் மார்க் குறைஞ்சி வாங்கினதுனால உங்கள் தாய் தகப்பனை கூப்பிட்டு சங்கடப்படுத்திக்கிட்டு இருந்த அதே ஆசிரியர் உங்கள் தாய் தகப்பனை கூப்பிட்டு பையன் நல்லா படிக்கிறான், நல்ல மார்க் வாங்குகிறான் அப்படின்ற அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு. சரி, இதை தவிர ஹையர் எஜுகேஷன் யூஜி முடித்தவங்க பிஜியை நான் வெளிநாட்டில் தான் முடிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு விசா, க்ரீன் கார்டு, பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் எதிர்பார்த்த படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு கிடைக்க வேண்டிய விசா மற்றும் பிஆர் மற்றும் க்ரீன் கார்டு இது எல்லாமே மாணவ செல்வங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசியாதிபதி 5ல் இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்தோம்னாக்க மேலும் சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவ செல்வங்களுக்கு உண்டு.
சரி, அடுத்தது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பார். சுக்கிர பகவான் அப்படின்றதே கலைத்துறைக்கு அதிபதி. அப்போ அந்த கலைத்துறை அதிபதிக்கு பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருக்கிறதுனால புதிய புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கும். சின்னத்திரை கலைஞர்களுக்கு ஒரு சில பேருக்கு பெரிய திரையில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் கேமராமேன், ஃபோட்டோகிராஃபி, எடிட்டர், லைட்மேன் இதை மாதிரி சின்ன திரையில் இருந்தவங்களுக்கு பெரிய திரையில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் திடீர்னு பணவரவும் வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர வெளியூர் வெளிமாநில ஷூட்டிங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ வெளியூர் வெளிமாநிலம் போகும்போது அதிகமான வருமானம் கிடைக்கிறதுனால உங்களோட நீண்ட நாள் கடன் அடைச்சிட்டு செல்வத்தில் செழிக்கக்கூடிய வாய்ப்புகள் சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் பின்னிருந்து இயக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்கள், லைட்ஸ்மேன்கள், எடிட்டர்கள் எல்லாருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் கன்னியா ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா, ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். சரி சாமி, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கன்னியா ராசி நேயர்கள், வியாபாரத்தில் கன்னியா ராசிக்கு பொறுத்தளவுக்கு ராசியிலேயே கேது இருக்கார். இதுவரை தொடர் தோல்வியை சந்திட்டு இருந்த வியாபாரிகள், அதாவது போட்டிருக்கிற முதலீடே கிடைக்காத காலகட்டங்களாக இருந்துகிட்டு இருந்துச்சு கடந்த மாதங்களில். இப்போ புது உக்திகள், கேது அப்படின்றது ஞானக்காரகன், இறை அருள்னாலையும் உங்களுடைய புத்தி வேலை செய்கிறதுனாலையும் புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரிகளுக்கு ஏற்படும். நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த பழைய பொருட்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் வியாபாரமாகும். அதே போல் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியது, வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடியது மற்றும் புது வியாபாரங்களை தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்றது இந்த தை மாதம்னு சொல்லலாமா, தை மாதம்னு சொல்லலாம். உங்களுக்கு நீண்ட விசுவாசமான தொழிலாளி இல்லாதனால உங்களுடைய தொழிலில் ஒரு முடக்கமும் சொணக்கமும் இருந்துச்சு. அந்த முடக்கமும் சொணக்கமும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நிரந்தரமான விசுவாசமான தொழிலாளி கிடைக்கும்பொழுது ஏற்றமான வியாபாரம் நல்லா இருக்குமா, வியாபாரம் நல்லாயிருக்கும். எப்போ நம்ம கீழே வேலை பார்க்குற தொழிலாளி நமக்கு விசுவாசமாக இருந்து வியாபாரத்தை முன்னேற்றணும்னு எண்ணம் வந்தாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கும். அது இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, அடுத்தது அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்தளவுக்கு புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய காலகட்டங்கள். யாருக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னாக்க நல்ல செய்கைகள் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் புகழோடைய உச்சாணி கொம்புக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இதுவரையிலும் உங்கள் தலைவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிணக்குகள் மற்றும் திரைமறைவு பிரச்சனைகள் அத்தனையும் இந்த பிப்ரவரி மாதத்தில் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்போ பிரச்சனை தீர்ந்துச்சோ அப்போயே நல்ல காலம் தொடங்கிடுச்சு. இதே காலகட்டங்களில் அரசுக்கும் உங்களுக்கும் இருந்த லிட்டிகேஷன், சின்ன பிரச்சனைகள், மேல்மட்ட தலைவர்களுக்கும் உங்களுக்கும் உண்டான பிரச்சனைகள், உங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இருந்தான பிரச்சனைகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றமான காலகட்டம். சரி சாமி, இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு சில நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு வரும். அந்த தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள் அப்படிம்போம். இந்த கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது 16/2/2024 மற்றும் 17/2/2024. இந்த 2 நாட்களும் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறத தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். எப்போ நம்மளுடைய மனசு பேதலிச்சிருச்சோ அப்போ நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறுதலாக இருக்கும். சரி சாமி, நான் அதுக்கு வெளியூர் வெளிமாநிலத்துக்கு புக் பண்ணிட்டேன்னு என்ன பண்ணுறது அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் பாலை வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பாலை குடிச்சிட்டு போங்க. பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, ஒரு சில கன்னியாராசி நேயர்களுக்கு நடக்கின்ற தசா புத்தி அந்தரம் சூட்சமும் சரியில்லைனாலும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு முறை திருப்பதி போயிட்டு திருமலையில் உள்ள எம்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள லோக்கலில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு வாங்க.
வர பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும். சரி, மொத்தத்தில் இந்த கன்னியாராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். என்ன ஒன்று எல்லாத்துலேயும் எச்சரிக்கையோடு செயல்படணும். உணவு பதார்த்தங்களை வெளியில் வாங்கி சாப்பிட்றத தவிர்க்கணும். அதே போல் சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களில் திருமணம் தடை ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள் விலகி திருமணத்திற்கு உண்டான காலங்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு ஏற்றமான காலகட்டம். மொத்தத்தில் கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு பிப்ரவரி மாதம் ஆனந்தமான ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா? ஏற்றமான மாதம்னு சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம்.